எனது அன்பிற்குரிய பாரத நாட்டின் சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு எதற்காக என்றால், நாம் அனைவரும் நிரந்தர இன்ப நிலையான முத்தி அடைவதற்கு. நாம் உலகின் பழமையான மதத்தை கொண்டுள்ளோம். இங்கு இறைவனை நேரில் கண்டோர் பலர், முத்தி அடைந்தோர் பலர் என இருந்தும் நமக்கு என்ன தெரியவில்லை என்றால், நமது மதத்தின் வரலாறு, ஆசிரியர்கள், சிறப்புகள், எதை படிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், எது உண்மை, எது பொய், யார் உண்மையான குரு என பல கேள்விகளுக்கு நம்மிடம் பதில் இல்லை. நம் பாரத நாட்டில் எண்ணில் அடங்கா பெரிய கோயில்கள் மற்றும் எல்லா ஊர்களிலும் குலதெய்வம் கொண்ட சிறு கோயில்கள், மேலும் உலகில் எங்கு தோன்றினாலும் சிவலிங்கங்கள் மற்றும் கோயில்கள் என இத்தனையும் எப்படி உருவாகின என விசாரித்தால், ஒவ்வொரு கோயில்கள் பின்பும் தெய்வங்கள் அங்கு தோன்றிய வரலாறு நமக்கு தெரிகிறது. இதன் மூலம் தெய்வங்களோடு நம் முன்னோர்கள் இணைந்து வாழ்ந்துள்ளனர் என்பது தெரிகிறது. இந்த விளக்கம் எதற்காக என்றால், இந்து மதத்தில் முத்தி அடைவது, இறைவனை உணர்வது எப்படி என்கின்ற வழியை தெரிந்து கொண்டால் நாமும் எளிதில் அடையலாம். இதை சொல்ல எனக்கு என்ன தகுதி வேண்டுமென்றால், ஈஸ்வரன் அருளிய வேதத்தை ஒரு ஈடு இணையற்ற ஒரு ஞானி, தன்னலமற்ற ஒரு தியாகி ஆகிய உண்மையான குருவிடம் நான் கற்றிருக்க வேண்டும். இதை கேட்கக்கூடிய உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. காரணம், நான் உங்களை பற்றிய ரகசியம்தான் கூறப்போகிறேன் என்பதால் நீங்கள் உங்கள் புத்தியை கொண்டு ஆராய்ந்து உண்மையை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் வயதோ, வாழ்க்கை நிலையோ, அல்லது படித்துள்ளீர்களா இல்லை படிக்கவில்லையா என்று எதுவும் தேவையில்லை. ஏனென்றால், ஒருவேளை நாம் சில வருடம் படித்து டாக்டர், என்ஜினியர் என பட்டம் பெற்றிருந்தாலும் அதை கொண்டு நம்மை பற்றி ஒன்றும் அறிய முடியாது. வாழ்க்கை முழுதும் படித்தாலும் படித்து முடிக்க முடியாத வேத நூலை ஒரு உண்மையான குரு தன் வாழ்க்கை முழுதும் அர்ப்பணித்தால் மட்டுமே அந்த வேத ஞானம் பெற முடியும். அவ்வாறு ஒரு குரு வழியில் பல வருடங்கள் நான் கற்றதை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எளிமையான வார்த்தைகள் மற்றும் உதாரணங்களுடன் மிக மிக சுருக்கமாக கூறியுள்ளேன். இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் மனிதன் எழுதிய நூலிலிருந்து கூறப்பட்டவை அல்ல. இறைவன் மனிதன் மற்றும் இந்த உலகத்தை படைத்தபோது இறைவனால் அருளப்பட்ட இயற்கையின் நீதி ரகசியங்களை உள்ளடக்கிய வேதம் மூலமே கூறப்பட்டதாகும். இதற்கு சான்று என்னவென்றால், வேதத்திற்கு காலமோ ஆசிரியர்களோ கிடையாது. எடுத்துக்காட்டு, ஒரு பொருளை மேலே எறிந்தால் கீழே விழும் என்பது இயற்கை. மனிதன் அதை கண்டுபிடித்து பெயர் வைக்கிறானே தவிர இறைவனின் படைப்பை மாற்ற முடியாது. மனிதன் உருவாக்கிய குக்கர், டிவி, ஃப்ரிட்ஜ் என நாம் வாங்கும்போது அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்க உரையை நமக்கு தருகிறான். அதே போல ஈஸ்வரன் தான் மனிதர்களை படைத்தான் என்பது உண்மை என்றால், மனிதனின் வாழ்க்கை முறை பற்றி இறைவன் கூறியிருக்க வேண்டும் அல்லவா? ஆம், இதற்காகத்தான் ஈஸ்வரன் நமக்கு வேதம் அருளினார். எதற்காக என்றால், மனிதனின் பிறப்பு, இறப்பு, வாழ்க்கை ரகசியங்கள், அடுத்து மனிதனின் தொடர்புடைய இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, அதன் இயக்கம், மேலும் இறைவன் யார், நாம் எப்படி முக்தி அடைவது, இறைவனை அடைவது என அனைத்தையும் கூறியுள்ளார். அதே போல மனிதனை படைத்த ஈஸ்வரன் வேதம் மூலமாக கூறுவது என்னவென்றால், மனிதன் ஆத்மா மட்டுமே சிந்திக்கும் ஆற்றலை கொண்டு சுதந்திரமாய் இன்பமாய் வாழ படைக்கப்பட்டுள்ளது. எனவே உன்னை பற்றி வேதம் கூறுவதை நீ வெளியில் தேட வேண்டியது இல்லை. நீயே ஆராய்ந்து அனுபவித்து உண்மை இதுதான் என்று உணர்ந்தால் மட்டுமே அதை கடைபிடித்து கொள் என்கிறது இந்து தர்மம். எனவே நீங்கள் இதற்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு முறைக்கு பல முறை பொறுமையாக கேட்டு கருத்துக்களை ஆராய்ந்து எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஆத்மா என்கின்ற பேரானந்தத்தை உடனே அடைய முடியும். இங்கே நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நமது நோக்கம் என்னவென்றால், அனைவரையும் பேரின்ப நிலையை அடைய செய்வது. ஆனால் நம்மில் பலருக்கு இந்து மதத்தின் தோற்றம் மற்றும் வேதத்தை பற்றி எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நமக்கு சிறிதளவு தவறாக தெரிந்திருந்தாலும் குழப்பம் ஏற்படும். அப்படி என்றால் நான் கூறுவதை மட்டும் எப்படி உண்மை என எடுத்துக்கொள்ள முடியும் என்ற கேள்வி வருகின்றதல்லவா? எனவேதான் இந்த விளக்கம். 5000 வருடங்களுக்கு முன் உண்மையாக நடந்த சம்பவத்தை கொண்டு வேத கருத்துக்களை மக்களுக்கு புரியும்படி சேர்க்கவே மகாபாரதம், இராமாயணம், பகவத்கீதை, புராணங்கள் என பல இயற்றப்பட்டது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு சிந்திக்கும் திறன் அதிகம் என்பதால் நாம் நேரடியாக வேத கருத்துக்களையே தெரிந்து கொள்ளப் போகிறோம். எனவே ஏற்கனவே யாரோ சொன்னது, எங்கோ படித்தது என எதையும் கொண்டு வேத கருத்துக்களோடு ஒப்பிட தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது வேத கருத்துக்களை நம் வாழ்வில் கடைபிடித்து நாம் உணர்ந்ததை நாம் புத்தியை கொண்டு சிந்தித்து உண்மைதான் என ஒப்புக்கொண்டால் மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்வோமாக. அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது வாழ்க்கை என்றால் என்ன என்பதாகும். நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள கால அளவுதான் வாழ்க்கை என்கிறோம்.
நாம் பிறந்ததிலிருந்து இதுவரையிலும் இன்பம், துன்பம், கோபம், ஆசை, வலி, குளிர், வெப்பம் என நாம் சந்தித்த அனைத்துமே அனுபவங்கள் தான். அப்படியென்றால் நாம் அனைவரும் எண்ணிலடங்கா பல அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். சரி, நாம் பிறந்த நாளிலிருந்து இதுவரை நாம் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் தான் வாழ்க்கை என்றால், வாழ்க்கை என்பதற்கு அனுபவங்களின் தொகுப்பு என்ற புதிய விளக்கம் தரலாம் அல்லவா? நமக்கு கிடைத்த அனுபவங்களை வைத்து வாழ்க்கையை 3ஆக பிரிக்கலாம். அவை சந்தோஷம், துக்கம், ஏதோ பரவாயில்லை என எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நமக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் இன்பத்தில் முடிந்தால் அதை சந்தோஷமான வாழ்க்கை என்கிறோம். அதே நமக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் துன்பத்தில் முடிந்தால் அதை துக்கமான வாழ்க்கை என்கிறோம். அதே நமக்கு கிடைத்த அனுபவங்கள் பாதி இன்பம் பாதி துன்பம் என கலந்து வந்தால் நாம் வாழ்க்கை ஏதோ பரவாயில்லை என்கிறோம். இப்போது வேதம் நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது என்றால், நமது வாழ்க்கையில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு பிரித்தது நமது மனம் மட்டும்தான் என்கிறது. எனவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இன்பம் துன்பம் என தீர்மானிப்பது நாம் தான், அதாவது நம் மனம்தான் என்பது தெளிவாகிறது. இந்த வாழ்க்கை பற்றிய விளக்கத்தை ஏன் இவ்வளவு தெளிவாக கூறுகிறேன் என்றால், நமது இன்பத் துன்பத்திற்கு ஒரு பொருள் மட்டும் காரணம் அல்ல. எடுத்துக்காட்டு, பணம், அன்பு, உடல்நலம், இறப்பு, விபத்து, வெற்றி, தோல்வி, காதல், நண்பர்கள், துரோகிகள், குடும்பம் என பல உள்ளன. எனவே நாம் மனித பிறப்பில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அனைத்துமே ஒருவருக்கு கிடைப்பதில்லை. அப்படியென்றால் நமக்கு பல கேள்விகள் வருகின்றன. என்னவென்றால், இறைவன் மனிதனை படைத்தது இன்பம் துன்பம் என மாறி மாறி அனுபவிப்பதற்குத்தானா? இந்த மனித பிறவியின் ரகசியம்தான் என்ன? நாம் நிரந்தர இன்பம் அடைய வழியதும் இருக்கிறதா என பல கேள்விகள் நமக்கு தோன்றுகிறதல்லவா? எனவே நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் மற்றும் இன்பமான வாழ்க்கை அமைப்பதற்கும் ஒரே வழி ஆத்மா பற்றிய அறிவுதான் என்கிறது வேதம். முதலில் ஆத்மா என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மனிதன் இருக்கும்போது உடலை விட்டு பிரிகின்ற உயிர்தான் ஆத்மா எனப்படும். அடுத்து, இந்த ஆத்மாவை அடைய நாம் எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான், உலகம் மற்றும் கடவுள் பற்றி சிறிதளவு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். முதலில் நான் என்று சொல்லும்போது என் பெயர், வயது, ஊர் என்பது அல்ல. நாம் அறிய வேண்டியது நம் உயிராகிய ஆத்மா பற்றி தான். எடுத்துக்காட்டு, மனிதனின் கண்ணை எடுத்துக்கொள்ளலாம். உடம்பில் உயிர் இருந்தால் மட்டுமே கண்களால் ஒரு பொருளை பார்க்க முடியும் தவிர, உயிரில்லாத உடம்பில் கண்கள் இருந்தும் எந்த பயனும் இல்லை. அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மனித உடம்பில் உள்ள கை கால்கள் போன்றே கண் என்பதும் ஒரு உடல் உறுப்பே ஆகும். ஆத்மாவால் மட்டுமே கண் என்கின்ற ஒரு பொருளை கொண்டு இந்த உலகத்தை காண முடியும். அடுத்த எடுத்துக்காட்டு, தூக்கம். நாம் தூங்கும்போது உடல், மனது மற்றும் புத்தி வேலை செய்வதில்லை என்றாலும் நாம் மூச்சு விடுகிறோம். விழித்து எழுந்த பின்பும் கூட நாம் நன்றாக உறங்கினோம் என்று உயிர்தான் நமக்கு புரிய வைக்கிறது. இந்த உயிராகிய ஆத்மா பற்றி ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது ஆத்மாவை உணர்ந்தால் மட்டுமே நிரந்தர பேரின்ப நிலையான முக்தியை அடைய முடியும். இந்த ஆத்மாவை பற்றி அறிய என்ன வழி என்று விசாரித்தால் நம்மை படைத்தவன் மட்டுமே கூற முடியும் என்பது உறுதியாகிறது. காரணம், மனிதன் தன் அறிவை கொண்டு விஞ்ஞானத்துறை, மருத்துவத்துறை என பல சாதனைகள் படைத்தாலும் மனித உடம்பில் உள்ள இரத்தத்தையோ ஏன் ஒரு உறுப்பையோ உருவாக்க முடியுமா என்றால் முடியாது. இல்லை, இறப்பைத்தான் தள்ளிப்போட முடியுமா என்றாலும் முடியாது. எனவே நாம் அனைவரும் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நம்பத்தான் வேண்டும். அவ்வாறு மனிதர்களால் எழுதப்படாத இறைவனால் அருளப்பட்ட நூல் எதுவும் உள்ளதா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது வேதம் நமக்கு கிடைக்கிறது. இங்கு நான் எதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்றால், ஆத்மா பற்றி அறிய ஒரே வழி இந்து மதத்தில் உள்ள வேதம் மட்டுமே. வேதத்தை ஈஸ்வரன் வாக்கு எனவும் கூறுவர். காரணம், ஈஸ்வரன் மூலமே வேதம் வெளிப்பட்டதாகும். வேதம் யாராலும் எழுதப்படவில்லை. பண்டைய காலத்தில் ரிஷிகள் தங்கள் ஆழ்ந்த தியானத்தில் உணர்ந்ததை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், நமது இந்து மதம் ஆதியில் தோன்றியது என்பதால் இந்து மதம் தோற்றுவித்தவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. உலகில் மற்ற மதங்கள் தோன்றி 2000 வருடங்கள் ஆன நிலையில் இறைவனால் அருளப்பட்ட இந்து சனாதன தர்மத்திற்கு காலமோ ஆசிரியர்களோ கிடையாது. எனவே 5000 வருடங்களுக்கு முன் பகவான் விஷ்ணுவின் அம்சமாக வியாசர் அவதரித்து வேதத்தை நமக்கு தரவில்லை என்றால் இந்து மதம் அன்றே அழிந்திருக்கும். காரணம், ஏற்கனவே இருந்த வேதத்தை தொகுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேத கருத்துக்களை பல நூல்கள் மூலமாக மக்களுக்கு சேர்க்கவும் செய்தார். நடந்து முடிந்த பாரத போரில் வேத கருத்துக்களை கொண்டு மகாபாரதம் என்னும் மாபெரும் இதிகாசத்தை நமக்கு வழங்கினார். மேலும்
வியாசர் கூற விநாயகர் தன் தந்தம் கொண்டு மகாபாரதம் எழுதினார் என்பதன் மூலம் வியாசரின் பெருமையை நாம் அறிய வேண்டும். மேலும் உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, 18 புராணங்கள் என அனைத்தும் வேத கருத்துக்களை மக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று படைத்தார். வியாசருக்கு பின் தோன்றிய ஆதி சங்கராச்சாரியார், ராமானுஜர், மத்வாச்சாரியார், அதாவது அத்வைத்த, வசிஷ்ட அத்வைத்த, துவைத்த என 3 பரம்பரையில் வந்தவர்களும் வியாசர் படைத்த உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதினார். ஆகவே இந்து மதம் தோற்றுவித்தவர், நிறுவியவர் என அனைத்து பெருமையும் வியாசரையே சாரும். எனவேதான் நம் முன்னோர்கள் வியாசர் பிறந்த நாளையே குரு பூர்ணிமா, வியாசர் பூர்ணிமா என கொண்டாடுகிறோம். வியாசருக்கு பிறகு சிவபெருமானே மனித அவதாரமாக ஆதிசங்கராச்சாரியார் ஆக அவதரித்து வேதம் மற்றும் வியாசர் படைத்த அனைத்துக்கும் அந்த காலத்திற்கு ஏற்ப எளிய விளக்குரை எழுதி மக்களுக்கு அளித்தார். ஆனால் அதற்கு பின் வந்தவர்கள் சிலர் விளக்குரை எழுதுவதாக கூறி தங்கள் சொந்த கருத்துக்களை கொண்டு இந்து மதத்தை இழிவுபடுத்துவது, நம் தெய்வங்களின் புராண கதைகளை மாற்றி எழுதுவது, தெய்வங்களையும் இந்து மக்களையும் பெருமளவு இழிவுபடுத்தினர். குருக்கல்வி மூலமாக நாம் வேதம் கற்று உலகிற்கே குருவாக இருக்க வேண்டிய நம் பாரத நாட்டை சதியின் காரணமாக ஏமாற்றப்பட்டோம். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், பல ஆன்மீக குருக்கள் வேதத்தில் இல்லாத தங்களது சொந்த கருத்துக்களை கூட கூறலாம். ஆனால் நான் பின்பற்றக்கூடிய ஆதிசங்கராச்சாரியார் வழியில் வந்த சுவாமி சின்மயானந்தர் வேதத்தில் உள்ள கருத்துக்களையே கூறியுள்ளார். எனவே இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் படைத்தவன் அருளிய வேதத்தில் இருந்தே கூறப்பட்டதால் இதுவே இயற்கை நீதியாகும். அடுத்து எத்தனை வகையான ஆத்மா இந்த உலகத்தில் உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் மர, செடி, புல் போன்ற தாவரங்களில் உள்ள ஆத்மாவுக்கு ஒரு உடம்பு இருக்கிறது. மேலும் இயற்கையாக எவ்வாறு சூரிய ஒளியை வாங்குவது, நீரை சேமிப்பது என சிறு அறிவுடன் படைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, விலங்குகளின் ஆத்மாவுக்கு உருவம் கொண்ட உடம்பு இருக்கிறது. மேலும் வேட்டையாடி உண்ணும் அளவிற்கு அறிவுடன் படைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, மனிதனின் ஆத்மாவானது விலங்குகள் போல உடம்பு மற்றும் அறிவுடன் கூடுதலாக சிந்திக்கக்கூடிய 6ஆம் அறிவுடன் படைக்கப்பட்டிருக்கிறான். எடுத்துக்காட்டு, விலங்குகள் பல 100 வருடங்களுக்கு முன் எப்படி வேட்டையாடி வீடு அமைத்து வாழ்ந்ததோ அதையே இன்றளவும் செய்கிறது. ஆனால் மனிதன் தான் சிந்திக்கும் அறிவை கொண்டு பல முன்னேற்றங்கள் அடைகிறான். எடுத்துக்காட்டு, விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் கோபம் வருகிறது என்றாலும் மனிதனால் தனது 6ஆம் அறிவு கொண்டு கோபத்தை அடக்கி சிந்தித்து செயல்பட முடியும். இறைவனின் படைப்பில் இந்த 3 விதமான ஆத்மாவை விட கூடுதலான திறமைகளோடு எந்த ஆத்மாவும் படைக்கப்படவில்லை. அடுத்து, ஆத்மாவின் சக்தி அனைத்து ஆத்மாவுக்கும் ஒரே மாதிரி உள்ளதா இல்லை வேறுபடுகின்றதா என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு, மின்சாரத்தை ஒரு பல்பில் செலுத்தும் போது பல்ப் எரிகிறது. அதே மின்சாரத்தை ஹீட்டர், கிரைண்டர், வாஷிங் மிஷின் என செலுத்தும் போது அது வேறு வேறு வேலையை செய்கிறது. அதே போல வாகனங்கள் பல வகை இருந்தாலும் கூட அதனை இயக்கக்கூடிய எரிபொருள்கள் பெட்ரோல், டீசல், கேஸ் போன்றவை பொதுவானதாகத்தான் உள்ளது. எடுத்துக்காட்டில் கூறப்பட்டது போல மின்சாரம் மற்றும் எரிபொருள் எவ்வாறு பல்வேறு வேலைகளை செய்கிறதோ அதே போலத்தான் ஆத்மாவின் சக்தி பொதுவானதாகும். ஆனால் ஆத்மா அடையக்கூடிய உடம்பு, மனம் மற்றும் புத்தியை பொறுத்தே அதன் செயல் மாறுபடுகிறது. அடுத்து, மனித ஆத்மாவில் வேறு பிரிவு உண்டா என்பதை பற்றி பார்ப்போம். ஆத்மா அழிவில்லாதது. ஆத்மாவின் சக்தி அனைவருக்கும் ஒன்றே. ஏன், இறைவனின் ஆத்மாவும் மனிதனின் ஆத்மாவும் ஒன்றுதான் என்கிறது வேதம். ஆனால் மனிதர்களின் குணம் மற்றும் செயல் இவற்றின் வேறுபாட்டிற்கு ஏற்ப 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பிராமணா, சத்திரியா, வைசியா மற்றும் சூத்ரா ஆவார்கள். எடுத்துக்காட்டு, ஒரு குடும்பத்தில் 4 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன என வைத்து கொள்ளலாம். முதல் ஆண் படித்து பட்டம் பெறுகின்றான், ஆசிரியராகிறான். சத்தியம், தியானம், பொறுமை, அமைதித்தன்மை என தன் குணங்கள் இருப்பதால் பிராமணா எனப்படுகிறான். 2ஆம் ஆண் நிர்வாகம் செய்யும் தன்மை கொண்டுள்ளான், தற்காப்பு பயிற்சி கற்றுக்கொள்கிறான், நாட்டின் பாதுகாவலர் பணியில் ஈடுபடுகிறான் என்பதால் இந்த குணத்திற்கு அவன் சத்திரியன் எனப்படுகிறான். 3வது ஆண் வியாபார நுணுக்கங்களை அறிந்திருக்கிறான், வியாபாரத்தில் ஜெயிக்கின்றான், ஒரு பெரும் வியாபாரியாக மாறுகின்றான். இந்த வணிக குணத்திற்கு அவன் வைசியா எனப்படுகிறான். 4வது ஆண் அடுத்தவரிடம் வேலை செய்து சம்பளம் வாங்கி வாழ்க்கையை நடத்துகின்றான். இந்த குணத்தை கொண்டதால் சூத்ரன் எனப்படுகிறான். இந்த உதாரணத்தின் மூலம் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த 4வரும் குணம், செயல் காரணமாக 4 பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அடுத்து, இந்து மதத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை என்பதற்கு வியாசர் பிறப்பே ஒரு சாட்சியாகும்.
வியாசர் ஒரு மீனவ பெண்ணான சத்தியவதிக்கு மகனாக பிறக்கிறார். எனவே வியாசர் மீனவ வம்சத்தை சார்ந்த ரிஷி ஆவார். வியாசர் இல்லை என்றால் இந்து மதமே இல்லாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட வியாசர் ஏன் ஒரு ராஜ பரம்பரை இல்லை வேறு ஏதோ உயர்ந்த பரம்பரையில் பிறந்திருக்கலாம் தானே? ஏன் ஒரு சாதாரண மீனவ பெண் மூலம் பிறந்திருக்கிறார் என்பதன் மூலமே நமக்கு தெரிய வேண்டும், இந்து மதத்தில் பிறப்பால் எந்த வேறுபாடும் இல்லை என்பது உறுதியாகிறது. இப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்து தர்மத்தில் பிறந்த குலத்தால் ஒருவன் பிரிக்கப்படவில்லை, சாஸ்திரம் படித்ததால் பிரிக்கப்படவில்லை, வேத மந்திரங்கள் ஓதுவதால் பிரிக்கப்படவில்லை. ஒருவன் குணம் மற்றும் செயல் கொண்டுதான் வேதம் பிரிக்கின்றது. எதற்காக என்றால் இந்த 4 குணங்கள் உலகம் இயங்க மிக முக்கியம் என்பதை உணர்த்த. மேலும் நம் பாரத நாட்டில் பல மாநிலங்கள், பல மொழிகள், பல குல தெய்வங்கள் என இருந்தாலும் அடிப்படையில் நாம் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, தர்மம், சடங்குகள், பூஜை முறைகள், வழிபாட்டு முறை என பல காரணங்களால் நாம் அனைவரும் ஒன்றே. எடுத்துக்காட்டு, நம் பாரத நாட்டை ராமஜென்ம பூமி என்பதற்கு சாட்சியாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ராமர் பெயரையே வைத்துள்ளோம். இன்னொரு எடுத்துக்காட்டு, 12 ஜோதிலிங்கங்கள், 108 திவ்ய தேசங்கள், 51 சக்தி பீடங்கள் என பல கூறலாம். எனவே ஆத்மாவில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஜாதி தீண்டாமை போன்ற எந்த பிரிவும் இல்லை என வேதம் கூறுகின்றது. அடுத்து இவ்வுலகில் ஆத்மாவின் தேவை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இவ்வுலகில் வாழ தேவையான வருமானத்தை சம்பாதிக்க நாம் அனைவரும் டாக்டர், இன்ஜினியர், வியாபாரம், கூலி தொழில் என பல வழிகளில் வருமானத்தை பெறுகிறோம். இவர்களிடம் பணம் சம்பாதித்து என்ன செய்வீர்கள் என கேட்டால் வீடு, நிலம், கார், கல்யாணம், குழந்தைகள் என பல கனவுகளை கூறுகின்றனர். இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்து கனவுகள் நிஜமானால் அதன் மூலம் என்ன கிடைக்கும் என்று கேட்டால் சந்தோஷம் கிடைக்கும் என கூறுகின்றனர். ஆம், இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகள் எடுத்துக்கொண்டாலும் சரி சந்தோஷத்தை தேடித்தான் செல்கிறது. ஒருவன் தற்கொலை செய்து கொண்டாலும் கூட இன்பத்தை தேடித்தான் செய்கின்றான். இந்த சந்தோஷம் எவ்வளவு முக்கியம் என்றால், நமது வீட்டில் ஒரு விசேஷம் என்றால் 10 நபர்களின் வேலையை நாம் ஒருவரே செய்து விடுகிறோம். அதே வீட்டில் ஒரு இறப்பு என்றால் நம் வேலையை கூட நம்மால் செய்ய முடியாது. எனவே ஆத்மாவின் தேவை இவ்வுலகில் இன்பம் மட்டுமே ஆகும். இங்கே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமது வாழ்க்கையில் நமக்கு பிடித்த பொருளோ அல்லது பிடித்த நிகழ்வோ நடக்கும்போது நாம் இன்பம் அடைகிறோம். ஆனால் இந்த இன்பம் நிரந்தரமாக நீடிப்பதில்லை. எனவே இப்போது நாம் தேடுவது நிரந்தர பேரின்பத்திற்கான வழி எது, அதை எப்படி அடைவது என்பதுதான். தினமும் நாம் தூங்கும்போது பணக்காரர்களாகட்டும், பிச்சைக்காரர்களாகட்டும் அல்லது நோயாளியாக இருந்தாலும் சரி, ஆழ்ந்த உறக்கத்தில் அனைவரும் பேரின்பத்தை அடைகிறோம். ஆனால் கண் விழித்து மனமும் புத்தியும் வேலை செய்யும் போது நம்முள் உள்ள இன்பத்தை மறந்து வெளியில் தேட ஆரம்பிக்கின்றோம். அடுத்து மனிதனுள் உள்ள ஆத்மாவை எப்படி கண்டறிவது என்பதை பற்றி பார்ப்போம். நமக்கு வயிறு வலி, நெஞ்சு வலி என்று நாம் மருத்துவரிடம் செல்கிறோம். மருத்துவர் நாம் சொல்லும் பிரச்சனையை வைத்து நமக்கு என்ன நோய் என்பதை கண்டுபிடித்து விடுகிறார். அதே போலத்தான் நமக்கு தெரிகிறது தூங்கும்போது நாம் பேரின்பம் அடைகிறோம் என்று. ஆத்மாவின் உண்மைத்தன்மை பேரின்பம் ஆகும். எனவே நாம் தூங்கும்போது அடைகின்ற பேரின்பத்தை கண்டுபிடித்து விட்டால் ஆத்மாவை கண்டுபிடித்து விடலாம். இப்போது வரைபடத்தின் மூலமாக ஆத்மாவை எப்படி அறியலாம் மற்றும் ஆத்மா எவ்வாறு இந்த உலகில் தொடர்புபட்டுள்ளது என்பதை பற்றியும் தெளிவாக அறிந்து கொள்வோம். முதலில் ஆத்மாவானது உடம்பை கொண்டு நம்மிடம் இருக்கின்ற 5 இந்திரங்களான கண், காது, வாய், மூக்கு, தொடு உணர்ச்சி ஆகியவை கொண்டு உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் அனுபவிக்கின்றது. பொருள் என்று கூறுகையில் வீடு, மனைவி, மக்கள், வாகனம் அனைத்தும் பொருட்கள் தான். இப்போது உடம்பு சம்பந்தப்பட்ட பொருட்களில் பேரின்பம் கிடைக்கிறதா என்பதை பற்றி விசாரிப்போம். எடுத்துக்காட்டு, முதலில் ஒரு வீடு கட்டுகின்றோம். பின்பு வீட்டிற்கு தேவையான இதர பொருட்கள் அனைத்தும் வாங்குகின்றோம். பின்பு சில மாதங்கள் கழித்து வீட்டில் சில குறைகளை காண்கின்றோம். வீட்டை இப்படி கட்டியிருக்கலாம், அப்படி கட்டியிருக்கலாம் என்று எண்ணி வீட்டினால் வந்த இன்பத்தை மறந்து விடுகிறோம். அதே போலத்தான் பல பொருட்கள் நாம் வாங்கும்போது பேரின்பம் அடைகின்றோம். அதே சில மாதங்கள் கழித்த பின்பு பொருட்களில் குறைகளை கண்டுபிடித்து அந்த பொருளால் வந்த இன்பத்தை மறந்து விடுகிறோம். அடுத்து உடம்பு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் ஆகிய பெற்றோர், பிள்ளைகள், மனைவி மற்றும் சுற்றத்தார் என எடுத்துக்கொண்டால் அவர்களால் இன்பம் மற்றும் துன்பம் மாறி மாறி வரும் தவிர நிரந்தர இன்பம் பெற முடியாது. சரி, அதிகமான பணம் இருந்தால் பேரின்பத்தை நிரந்தரமாக அடைய முடியுமா என்று பார்த்தாலும் முடியாது. ஏனென்றால் பொருள் படைத்தால் அழிவு நிச்சயம். நேற்று வாங்கிய ஒரு பொருளானது இன்று ஒரு நாள் பழையதாகிறது. பொருட்கள் காலத்தினால் அழியக்கூடியது. எனவே
நிரந்தரமில்லாத பொருட்களில் நிரந்தரமான இன்பம் காண முடியாது என்பதால் உடம்பு சம்பந்தப்பட்ட உலகில் நிரந்தர இன்பம் பெற முடியாது என்பது உறுதியாகிறது. அடுத்தது மனம் மற்றும் புத்தி எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இங்கு கூறப்பட்டுள்ள மனம் மற்றும் புத்தியானது உறுப்புகள் அல்ல, அவை ஆத்மாவுடன் கலந்தவை. மேலும் மனமும் புத்தியும் ஒரே நேரத்தில் செயல்படாது. நமது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட கோபம், பொறாமை, சந்தோஷம், துக்கம், குழப்பம் ஆகிய நிலைகளில் மனம் வேலை செய்யும். அடுத்து நாம் உறுதியாக ஒரு முடிவு எடுக்கும் போது, எண்ணங்கள் சிந்தனையின் போது புத்தி வேலை செய்யும். எடுத்துக்காட்டு, டீ வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் நாம் வேண்டும் என்று உறுதியான முடிவு ஆம் இல்லை என்று சொல்லும்போது புத்தி வேலை செய்யும். அதே சமயத்தில் நாம் குழப்பத்தில் இருந்தோம் என்றால் மனது வேலை செய்கிறது என்பதாகும். அடுத்த எடுத்துக்காட்டு, நம் முன் திடீரென்று புலி வருகின்றது என வைப்போம். நாம் பயந்து கொண்டு நடுங்கும் போது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட மனம் வேலை செய்யும். அதே சமயத்தில் புலியிடம் தப்பிக்க நினைத்தால் புத்தி வேலை செய்யும். அடுத்த எடுத்துக்காட்டு, ஒரு அம்மாவிடம் சென்று தன் குழந்தை குறும்பு செய்வதை பற்றி கூறும்போது தாய் பிள்ளை பாசத்தின் காரணமாக தன்னுடைய குழந்தையின் தவறுகளை ஒப்புக்கொள்ள மாட்டாள். ஆனால் அதே புத்தி வேலை செய்யும் போது குழந்தை தானே குறும்பு செய்திருப்பான் என ஒப்புக்கொள்வாள். ஏன் மனம் மற்றும் புத்தி செயல்பாட்டிற்கு இவ்வளவு எடுத்துக்காட்டு என்றால், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் அதை கண்டு பயப்படுவது, கவலைப்படுவது, கோபம் கொள்வது போன்று செய்யும்போது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட மனம் வேலை செய்வதால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அதே சமயம் புத்தி கொண்டு சிந்தித்தால் பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு காணலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மனம் புத்தி மூலம் பேரின்பம் அடைய வாய்ப்பு உள்ளதா என்று விசாரிப்போம். முதலில் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட மனமானது பல வருட நண்பர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தவுடன் எதிரியாகி விடுகிறார்கள். இளைஞர்கள் காதலிக்கின்றனர், பின்பு திருமணமாகி சில மாதங்கள் கழித்து பிடிக்கவில்லை என்று கூறி பிரிந்து விடுகின்றனர். எனவே மனம் மூலம் நிரந்தர இன்பம் பெற முடியாது. அடுத்து புத்தியை எடுத்துக்கொண்டு பார்த்தால், பல வருடங்கள் நாத்திகனாக இருப்பவன் சில ஆன்மீக அறிவுரை பெற்றவுடன் ஆன்மீகவாதியாக மாறுகின்றான். எனவே ஒன்றை பற்றிய அறிவை நாம் பெற்றவுடன் அதன் மேல் உள்ள எண்ணங்கள் மாறுவதால் புத்தியை கொண்டு நிரந்தர இன்பம் அடைய முடியாது. இறுதியாக உடம்பு, மனம் மற்றும் புத்தியை கொண்டு நிரந்தர இன்பம் பெற முடியாது என்பதை உறுதி செய்து கொண்டு இவை மூன்றும் இயங்க காரணமான உள்ளுணர்வை பற்றி பார்ப்போம். நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாட்டுக்கும் காரணம் நம் உள்ளுணர்வு தான். அதனை பழக்க வழக்கம் என்று கூட கூறலாம். உள்ளுணர்வு இரண்டு வகையில் உருவாகின்றன. ஒன்று தொடர்ந்து தினமும் ஒரு செயலை செய்வதால் உருவாகின்றது. எடுத்துக்காட்டு, நாம் தொடர்ந்து சில நாட்கள் அதிகாலை 5 மணிக்கு விழித்து எழ பழகினால் பின் நாளடைவில் நாம் இயற்கையாகவே 5 மணிக்கு விழித்து கொள்வோம். இரண்டாவது உள்ளுணர்வு எப்படி உருவாகின்றது என்றால், ஒரு சில செயலை செய்யும்போது அதில் கிடைக்கும் இன்பத்திற்கு நாம் அடிமையாகிறோம். அந்த மயக்கத்தின் மூலம் அது உள்ளுணர்வாக பதிவாகிறது. எடுத்துக்காட்டு, மது அருந்துதல், புகைப்பிடித்தல், காதல் செய்தல் என பல. உள்ளுணர்வானது உருவாக்குவதும் கடினம், உள்ளுணர்வை அளிப்பதும் மிக கடினம். உள்ளுணர்வு எப்படி செயல்படுகிறது என்றால், உள்ளுணர்வு புத்தியை தூண்டுகிறது, புத்தி மனதை தூண்டுகிறது, மனது உடலை செயல்படுத்த வைக்கிறது. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய் என்றார். எடுத்துக்காட்டு, நாம் கலெக்டராக வேண்டுமென நினைத்தோமானால் அதுவே ஒரு உள்ளுணர்வாக மாறி உள்ளுணர்வு புத்தியை தூண்டுகிறது, புத்தி மனதை தூண்டுகிறது, மனது உடலை தயார்படுத்தி விடாமுயற்சிகளின் மூலமாக நாம் நமது லட்சியத்தை அடைகிறோம். அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், பிறப்பு என்பது உள்ளுணர்வு, புத்தி மற்றும் மனது பழைய உடலை விட்டு ஒரு புதிய உடம்பில் சேர்கிறது. அதே இறப்பு என்பது உள்ளுணர்வு, புத்தி, மனது ஆகியவை உடலை விட்டு பிரிகிறது. மேலும் நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், இரட்டை குழந்தையாக இருந்தாலும் உடல் மட்டுமே ஒரே மாதிரி இருக்கும் தவிர உள்ளுணர்வு, மனம் மற்றும் புத்தி மாறும். இதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகையில், இறப்பு என்பது நாம் நமது பழைய துணிகளை களைத்து புது துணிகளை அணிவது போல என்கிறார். அதாவது பழைய உடம்பை விட்டு புதிய உடம்பில் பிறக்கிறோம் என்கிறார். இந்த பிறப்பு இறப்பு மூலம் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், இந்த பிறவியில் செய்த பாவம் புண்ணியம் அனைத்தும் கர்மாவாக மாறி உள்ளுணர்வில் கலந்து நாம் அடுத்த பிறவி எடுக்கிறோம். அதாவது உள்ளுணர்வின் வேறுதான் கர்மாவாகும். எடுத்துக்காட்டு, சில குழந்தைகள் பணக்காரராக பிறக்கின்றனர், சிலர் ஏழ்மையில் பிறக்கின்றனர், சிலர் திறமைசாலியாக பிறக்கின்றனர். இந்த வேறுபாடுகள் அனைத்திற்கும் காரணம் கர்மாவே ஆகும். இப்போது கர்மாவின் மூலமே ஒரு பிறப்பு நாம் எடுக்கிறோம் என்பதால் இயற்கையாகவே நமக்கு சில விருப்பு வெறுப்புகள் வந்து விடுகின்றன. எடுத்துக்காட்டு, ஆன்மீகத்தில் இருப்பவர் மற்றொரு ஆன்மீகவாதியை தான் பிடிக்கும். அதே ஒரு மதுப்பிரியருக்கு
மற்றொரு மதுப்பிரியரைத்தான் பிடிக்கும். எனவே உள்ளுணர்வு மூலம் நாம் நிரந்தர பேரின்பம் அடைய வழியில்லை என்பது உறுதியாகிறது. எனவே நாம் அதற்கு மேல் உள்ள ஓமை பற்றி பார்ப்போம். நம் உயிராகிய ஆத்மாவுக்கு இந்த ஓம் என்ற குறியீட்டினை கொடுத்துள்ளோம். காரணம், இந்த ஓம் என்கின்ற ஒளியானது அனைத்து ஆத்மாவிலும் உள்ளது. இது ஆத்மாவின் ஒளியாகும். நாம் இந்த ஓம் அடைவதன் மூலமாகவே நாம் நிரந்தர பேரின்ப நிலையான முத்தியை அடையலாம். இந்த ஓமை அடைவதற்கு அதிகப்படியாக 3 விதங்களில் நாம் முயற்சி செய்யலாம். அவை உடல் மூலம் கர்மயோகம் செய்து அடையலாம், மனம் மூலம் பக்தி செய்து அடையலாம், இல்லை புத்தியை கொண்டு வேத நூல்களை படித்து ஞானம் மூலம் அடையலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் ஓம் அடைவதற்கு என்ன நடக்கிறது என்பதை 2 வழிகளில் பார்ப்போம். ஒன்று மன தூய்மை, மற்றொன்று மன ஒருமைப்பாடு. முதலில் மன தூய்மை என்பதை கர்மயோகம் தர்மம் மூலம் அடையலாம். கர்மயோகம் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய்யும் நன்மை. அதாவது தேசம், சமுதாயம், குடும்பம், இறைவன் என பல வகைகளில் கர்மயோகம் செய்யலாம். அடுத்தது தர்மம் பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள நமக்கு தானம் மற்றும் தர்மம் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் தெரிய வேண்டும். அதாவது ஒருவர் நம்மிடம் உதவி கேட்டு நாம் அவருக்கு உதவினால் அது தானமாகும். அதே சமயம் பிறரின் தேவை அல்லது துன்பம் அறிந்து எந்த பலனும் எதிர்பாராமல் அவர்களுக்கு உதவினால் அது தர்மமாகும். இரண்டாவது, மன ஒருமைப்பாடு எவ்வாறு பெறுகிறோம் என்றால் தியானம், யோகா அல்லது வேத நூல்களை படிப்பது மூலமாக உடல், மனம், புத்தி மற்றும் உள்ளுணர்வை கட்டுப்படுத்தி ஓம் என்ற நிலையை அடைய முயற்சி செய்வது. எனவே மேலே கூறிய ஓம் அடைவதற்கான வழிகளில் நாம் தியானம், யோகா, வேதம் படிப்பது என செய்யும்போது அதிகப்படியான நேரம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லது தர்மம் செய்ய வேண்டுமென்றால் நம்மிடம் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்க வேண்டும். ஆனால் இறைவன் வேதத்தை அருளியதற்கு காரணம் என்னவென்றால் உலகில் உள்ள அனைத்து மனித ஆத்மாவும் இந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்பதாகும். ஆனால் சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் ஏற்கனவே குடும்ப சுமை, வேலை சுமை மற்றும் எண்ணிலடங்கா பல பிரச்சனைகளுடன் ஓய்வின்றி உழைத்து கொண்டு இருக்கிறான் என்பதால் நாம் செய்யும் வேலையையே கர்மயோகமாக செய்தால் போதும், நாம் ஆத்மாவை உணரலாம் என்கிறது வேதம். அதாவது ஒருவன் இறைவனை வணங்குவதை விட தன் கடமையில் தர்மத்தை கடைபிடித்து தான் செய்யும் வேலையை இறைவனுக்கு அர்ப்பணித்து வேலை செய்தாலே அது மிக சிறந்த கர்மயோகம் ஆகும். எனவே நாம் தேசம், சமுதாயம், குடும்பம் என நாம் செய்யக்கூடிய அனைத்து வேலையையும் எவ்வாறு கர்மயோகமாக செய்வது, கர்மயோகத்தின் சிறப்பு என்ன, பலன்கள் என்ன என்ற பல கேள்விகளுக்கு இந்த பதிவின் இறுதியில் தெளிவாக கூறுகின்றேன். அடுத்தது, நான் கர்மயோகம் தர்மம் என செய்தும் ஏன் என்னால் பேரின்ப நிலையை அடைய முடியவில்லை என்றால் காரணம் நம்மிடம் உள்ள 6 வகையான எதிரி குணங்கள் தான். அவை ஆசை, பேராசை, அகங்காரம், பொறாமை, மதிமயக்கம், கோபம் ஆகும். எடுத்துக்காட்டு, குளத்தில் உள்ள தெளிவான நீரை கல் எறிந்து கலக்குவது போல ஆத்மாவை அடைய மனதை தெளிய விடாமல் இந்த 6 எதிரி குணங்கள் ஏதோ ஒன்று நம் மனதை கலக்கி கொண்டே இருக்கும். இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அனைவருக்கும் கோயில் செல்லும் போது அங்கு நமக்கு மன அமைதியும் தைரியமும் கிடைக்கிறது. காரணம் என்னவென்றால் நாம் கடவுளின் முன் சரணாகதி ஆகும்போது நம்மிடம் உள்ள 6 எதிரி குணங்கள் பற்றி நாம் நினைப்பதில்லை. எனவே மனமானது நமது ஆத்மாவை அடைகிறது. இதனால் மனதிற்கு தேவையான சந்தோஷம், தைரியம், தன்னம்பிக்கை, தெளிவு ஆகியவை ஆத்மா கொடுக்கிறது. அடுத்து, இறைவன் எல்லா இடத்தில் இருந்தும் நாம் கோயிலுக்கு சென்று வணங்குவது ஏன் என்றால், எடுத்துக்காட்டு, நம் மாடிலிருந்து பால் கறக்க வேண்டுமென்றால் மாட்டின் உரிய வயிறு அல்லது காலிலிருந்து பால் கறக்க முடியுமா என்ன? மாட்டின் மடியில் தான் கறக்க முடியும். அதே போலத்தான் இறைவனுக்கென்று ஒரு இடமாக கோயில் அமைத்துள்ளோம் என்பதால் நாம் கோயிலுக்கு சென்று கடவுள் முன் சரணாகதி ஆகும்போது தான் நமக்கு நம்முடைய ஆத்மாவையும் உணர முடிகிறது, இறைவனின் ஆத்மாவையும் எளிதில் உணர முடியும். அடுத்து, தெய்வத்தை எப்படி உணர முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டு, ஒருவருக்கு காயம் ஏற்படுகிறது என்றால் அந்த காயத்தின் வலி அவனுக்கு மட்டுமே தெரியும். அதே போலத்தான் ஒருவரால் தன்னுடைய ஆத்மாவை எந்த அளவிற்கு உணர முடிகிறதோ, அதாவது நான் இந்த உடம்பு இல்லை, உயிர் என்பதை எந்த அளவிற்கு உணர்கிறானோ அந்த அளவிற்கு மட்டுமே அவனால் இறைவனின் சிற்பங்களில் உள்ள ஆத்மாவை உணர முடியும். இதற்கு நிறைய வரலாற்று நிகழ்வுகளை கூறலாம். ஏனென்றால் இந்து மதத்தில் இறைவனை கண்டோர் பலர். எடுத்துக்காட்டு, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் ஒரு காளியம்மன் கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறார். அப்போது அம்மன் மீது கொண்ட பெரும் அன்பினால் தனக்கு காட்சியளிக்குமாறு தினமும் பிரார்த்தனையும் தியானங்களும் செய்து வந்தார். அம்மன் தனக்கு காட்சி அளிக்காததால் காளி அம்மன் கையில் உள்ள வாளை கொண்டு தன்னைத்தானே கொல்ல முயற்சி செய்தார். அப்போது காளி தனக்கு காட்சி அளிக்கிறாள். கடவுளை பற்றி புரிந்து கொள்ள இன்னும் ஒரு சிறப்பான வரலாற்று நிகழ்வும் உண்டு.
நமக்கு சிவபெருமானின் 63 நயன்மார்கள் கதையும் அறிந்திருப்போம். ஒவ்வொரு நயன்மார்களையும் சிவபெருமான் நேரில் வந்து சோதனை செய்து வரங்களை வழங்குவார். அதில் ஒருவர் தான் சாக்கிய நயன்மார் ஆவார். தினமும் சிவலிங்கத்தின் மீது அன்பால் கல்லெறிந்த பின்பு வணங்கிவிட்டு செல்வார். அப்படி ஒரு நாள் கல்லெறியும் போது சிவன் தனக்கு காட்சியளித்து 63 நயன்மார்களில் ஒருவராக அவரை சேர்த்து கொண்டார். இந்த கதை எதற்காக என்றால், சிவன் ஏன் தன் மீது கல்லெறிந்த ஒருவருக்கு காட்சியளித்தார் என்பதன் காரணம் நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் அவர் கல் எறிந்தாலும் கூட சிவலிங்கத்தின் உள்ளே சிவன் இருப்பதாக உணர்ந்தார். அதே போல நாமும் இறைவனை உணர விரும்பினால் அவர் மீது உண்மையான அன்பு கொண்டு மனதார அழைத்தால் போதும். அதை விட்டுவிட்டு இறைவன் மீது உண்மையான அன்பு வைக்காமல் பூஜை, அலங்காரம், நன்கொடை என பணம் செலவு செய்வதில் எந்த பயனும் இல்லை. அடுத்தது, இறைவன் மீது அன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நிகழ்வு பற்றி பார்ப்போம். இப்போது உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தை அக்காலத்தில் ஆழ்வார் சமஸ்தான மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது சுவாமி விவேகானந்தர் மன்னர் மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். பாரத மக்களின் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாத அந்த மன்னர் விவேகானந்தரிடம் ஏன் இந்தியர்கள் முட்டாள்தனமாக உருவ வழிபாடு செய்கிறார்கள் என கேட்டார். அதற்கு விவேகானந்தர் அரண்மனையில் வைக்கப்பட்டிருந்த மன்னரின் தகப்பனார் படத்தை கையில் எடுத்து அங்கிருந்தவர்களிடம் படத்தில் எச்சில் துப்புமாறு கேட்டார். மன்னர் கோபமுற்றார். சுற்றி உள்ளவர்கள் பயந்து நடுங்கினர். யாரும் எச்சில் துப்பவில்லை. சரி, ஏன் துப்பவில்லை என்ற காரணத்தை கூறுங்கள் என கேட்டார். அதற்கு பணியாளர்கள் படத்தில் உள்ள மாமன்னரை துப்புவது என்பது மன்னரையே துப்புவதற்கு சமம் என்றனர். அப்போது விவேகானந்தர் மன்னரிடம் கூறினார், எப்படி மையினால் ஆன மன்னரின் படத்தை மன்னன் என நினைக்கிறார்களோ அப்படியே தான் நாங்கள் இந்தியர்கள் வணங்குவது வெறும் சிற்பங்கள், படங்கள் அல்ல. எங்கள் உள்ளத்தில் உள்ள தெய்வத்திற்கு உருவம் கொடுத்து வணங்குகிறோம் என்றார். எனவே நாம் வணங்கும் இறைவனை ஒருவர் கேலி செய்வது அல்லது தரக்குறைவாக நடத்தும் போது நமக்கு கோபம் வர வேண்டும். அதை விட்டுவிட்டு வேடிக்கை பார்த்தோம் என்றால் நமது பக்தி அர்த்தமற்றதாகும். எனவே இறைவனிடம் பூஜை செய்வது, திருநீர் இடுவது, நன்கொடை கொடுப்பது என போலித்தனமாக பக்தி செய்வதை விட மனதளவில் உண்மையான அன்பு செலுத்தினால் போதும். எளிதில் இறைவனை உணரலாம். அடுத்து, இறைவனை எவ்வாறு நம் வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் என்றால், எடுத்துக்காட்டு, மகாபாரத போர் முடிந்து கிருஷ்ணர் மனித உடலை விட்டு செல்லும் முன் இந்த பிறவியில் தனக்கு சேவையாற்றிய உத்தவரனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அதற்கு உத்தவர், கிருஷ்ணா, உனக்கு சேவை செய்ததே போதும், வேறு வரம் ஒன்றும் வேண்டாம் என்றான். பின்பு தனக்குள்ள சந்தேகத்திற்கு மட்டும் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். முதல் கேள்வி, கிருஷ்ணா, இவ்வளவு இழப்பை ஏற்படுத்திய பாரத போரை நீ நடக்காமல் தடுத்திருக்கலாம் தானே என கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், தர்மத்திற்காகவே பிறந்த தர்மர் சூதாடுவது தவறு என தெரிந்தும் சூதாடியதால் வந்த வினைதான் போர் என்றார். அடுத்தது உத்தவர் கிருஷ்ணரிடம், தர்மன் சூதாடுவதையாவது நீ தடுத்திருக்கலாம் தானே என கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், தர்மன் தான் சூதாடுவது கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டதால் நான் விலகிவிட்டேன் என்றார். பின்பு உத்தவர் கேட்டார், கிருஷ்ணா, உன்னை மனதார அழைத்தால் மட்டும்தான் வருவாயா என்று. அதற்கு கிருஷ்ணர் ஆம் என கூறினார். யார் தன்னை மனதார எண்ணி அழைக்கிறார்களோ அப்போது மட்டும்தான் நான் வருவேன் என கூறினார். நாம் தீய செயல்கள் செய்யும்போது இறைவனை அழைப்பதில்லை. பின் அதனால் தீய விளைவுகள் வரும்போது மட்டும் இறைவன் கைவிட்டு விட்டார் என எண்ணுகிறோம். மேலே கூறிய நிகழ்வில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைவன் மீதும் தர்மத்தின் மீதும் அரை குறை நம்பிக்கை வைத்த தர்மனும் கெட்டான். இறைவனையும் தர்மத்தையும் முழுமையாக நம்பாத துரியோதனன் கடைசியில் மொத்தமாக அழிந்தான். இதில் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், நாம் இறைவன் மீது உண்மையான அன்பு வைக்காததால் வாழ்வில் சிறு சிறு துன்பங்களை அடைகிறோம். அதே கடவுள் இல்லை என்று ஆணவம் கொண்டவன் கடைசியில் முழுவதையும் இழப்பான். மேலும் நம்மால் நிரந்தர பேரின்பமான ஆத்மாவை உணரவும் முடியாது. அடுத்தது, யாரால் முக்தி அடைய முடியாது என்றால் தீய எண்ணம் கொண்டவர்கள். அப்படி என்றால் மனதில் 6 எதிரி குணங்களில் 1 அல்லது பல கொண்டவன் கண்டிப்பாக கர்மயோகம் செய்ய மாட்டான். அடுத்தது, போலி பக்தி செய்பவர்கள். திருநீரிடுவார்கள், நன்கொடை கொடுப்பார்கள், ஜோசியம், ஜாதகம் அனைத்தையும் நம்புவார்கள். ஆனால் இறைவன் மீது உண்மையான அன்பு மட்டும் வைப்பதில்லை. இங்கே இறைவன் மீது உள்ள அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்பிக்கை என்பதை விட விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு சூழ்நிலையில் துன்பம் வரும்போது நமது நம்பிக்கை குறையும் அல்லது நம்பிக்கை இல்லாமல் கூட போய்விடும். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இறைவன் மட்டுமே சரணாகதி என்ற நிலையில் இருப்பதுதான் விசுவாசமாகும். நாம் நிம்மதியான வாழ்விற்கான வழி என்னவென்றால், மக்கள் மீது நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் கடவுள் மீது விசுவாசமாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு, நமக்கு பிடித்த ஒருவரை
மற்றவர் தவறாக பேசும்போது நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் நம் கடவுளை பற்றி இழிவாக பேசும்போது நம்மிடம் எந்த உணர்ச்சியும் இல்லை என்றால் நம் பக்திக்கு என்ன அர்த்தம்? எப்படி நம்மால் இறைவனின் அன்பை பெற முடியும்? எனவே இவ்வாறு உள்ளவர்கள் அரைக்குறை பக்தி செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். நன்கொடை கொடுத்து பணத்தையும் வீணாக்காதீர்கள். ஏனென்றால் விசுவாசமான அன்பை தவிர எதையும் கொண்டு இறைவனை அடைய முடியாது என வேதம் விளக்குகிறது. இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இவ்வுலகில் ஆத்மாவுக்கு தேவை நிம்மதி மற்றும் சந்தோஷம் என்பதால் நமது வாழ்க்கையை பணத்தை கொண்டு இன்பமான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை என முடிவெடுக்க முடியாது. அப்படியென்றால் நிம்மதியான இன்பமான வாழ்க்கை அமைப்பதற்கு ஒரே வழி ஆத்மா பற்றிய ஞானம் பெற்று அதற்கேற்ப வாழ்வதுதான். இங்கே நாம் தெளிவு பெற வேண்டியது என்னவென்றால், தீயவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள் என வெளித்தோற்றத்தை பார்த்து கூறுவது தவறு. ஏனென்றால் பணம் என்பது உழைப்பு சம்பந்தப்பட்டது. ஆனால் பணம் அதிகம் இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதி மற்றும் சந்தோஷம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வீணானதே ஆகும். எனவே நல்லவர்கள் மற்றும் கர்மயோகம் செய்பவர்கள் பணம் படைத்தவரா அல்லது ஏழையா என்பது அல்ல, ஆனால் அவர்கள் நிம்மதி மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவார்கள். கடைசியாக வேதம் தெளிவுபடுத்துவது, நிம்மதி மற்றும் இன்பமான வாழ்க்கைக்கு ஒரே வழி இறைவன் மீது விசுவாசமான அன்பு வைப்பது மற்றும் கர்மயோகம் செய்வது தான் என்கிறது. இங்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தியானம், யோகா, பஜனை என செய்வதை விட கர்மயோகம் மட்டுமே சிறந்தது. முதல் காரணம், ஒருவன் தியானம், யோகா, பஜனை, தர்மம் என செய்வதால் மனதில் 6 எதிரி குணங்கள் இல்லாதவன் என்று கூறிவிட முடியாது. ஆனால் முக்தி அடைய கண்டிப்பாக 6 எதிரி குணங்கள் இருக்கவே கூடாது. அதாவது மன ஒருமைப்பாட்டை விட மன தூய்மை மிக முக்கியமானதாகும். இரண்டாவது காரணம், ஒரு நாளில் 1 அல்லது 2 மணி நேரம் தியானம், யோகா, பஜனை என செய்தாலும் நாம் உழைக்கின்ற 15 மணி நேரமும் ஆன்மீக சிந்தனையை விட்டு விலகி இருப்பதால் நம் மனதை கட்டுப்படுத்துவது கடினமாகிறது. எனவே நம்மால் நிரந்தர இன்பம் அடைய தடை ஏற்படுகிறது. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, எனது ஆசை நீங்கள் அனைவரும் இந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்பதுதான். இந்த உலக நீதி என்னவென்றால், நீ நல்லவனாக இருந்தால் மட்டுமே நீ நிரந்தர இன்பம் அடைய முடியும், நீ வேலை செய்தால் மட்டுமே நீ ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதாகும். எனவே நிரந்தர இன்பம் மற்றும் ஆரோக்கியம் இவை இரண்டும் கர்மயோகம் மூலமே பெறலாம். அதாவது கர்மம் என்றால் வேலை, யோகா என்பது ஒரு நிலை. அதாவது நாம் தினமும் செய்யக்கூடிய வேலையை வேதம் கூறும் மனநிலையில் நாம் செய்தால் அது கர்மயோகம் ஆகும். இப்பொழுது ஒருவர் கர்மயோகம் செய்து முக்தி அடைய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் அவன் கர்மயோகி என்று அழைக்கப்படுகிறான். ஒரு கர்மயோகியின் குணம் மற்றும் செயல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அடுத்து தெரிந்து கொள்வோம். கர்மயோகி கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் உள்ளுணர்வு காரணமாகவே ஏதோ ஒரு ஆசையை நிறைவேற்றவே பிறந்திருக்கின்றோம். எனவே முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய வேலையை, கடமையை தொடர்ந்து செய்யும்படி வேதம் வலியுறுத்துகின்றது. இரண்டாவது, நாம் செய்யும் வேலையில் தர்மத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்கிறது. மூன்றாவது, நாம் செய்யக்கூடிய வேலை மற்றும் அதனால் வரக்கூடிய முடிவை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறது வேதம். எடுத்துக்காட்டு, நாம் ஒரு இலக்கை நோக்கி காரில் பயணம் செய்கிறோம் என்றால் நாம் இலக்கை அடைவது இறைவன் அருளில்தான் உள்ளது என்பதை உணர வேண்டும். மற்றொரு எடுத்துக்காட்டு, ஒரு பந்தை மேலே எறிந்தால் அது அந்தரத்தில் நிற்பதில்லை, பதிலாக ஏன் கீழே வருகிறது, என்ன காரணம் என்றால் இயற்கையின் படைப்பு என்பது நமக்கு தெரியும் அல்லவா? அதே போல நாம் வேலையின் முடிவில் இன்பம் அல்லது துன்பம் என்பதை இறைவன்தான் முடிவு செய்கிறான் என்பதால் நமது உழைப்பினால் வரக்கூடிய முடிவை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வது. அடுத்ததாக, நாம் வேலை செய்யும் போது எவ்வாறான மனநிலை இருக்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் கூறுவதை பார்ப்போம். ஒரு லட்சியம் அல்லது குறிக்கோள் வைத்து கொள்ளலாமா என்றால் ஆமாம். வேலையில் முழுமையாக தர்மத்தை கடைபிடிக்க வேண்டுமா என்றால் ஆமாம். வேலையை கொண்டாட உரிமை உண்டா என்றால் இல்லை. வேலையினால் வரக்கூடிய பலனை அனுபவிப்பதற்கு உரிமை உண்டா என்றால் இல்லை. இப்போது என்ன காரணங்களால் வேதம் இவ்வாறு கூறுகின்றது என்று பல நிலைகளில் பார்ப்போம். முதல் நிலை, வேலையை நான் செய்கிறேன் என்றபோது அகங்காரம் ஏற்படுகிறது. இரண்டாம் நிலை, எனக்கு இந்த முடிவு வேண்டும் என்று வேலை செய்யும் போது நாம் செய்கின்ற வேலை சுமையாக மாறும். மூன்றாவது நிலை, நான் என்ன செய்தால் நான் இந்த முடிவை பெற முடியும், அதாவது தர்மத்தை காப்பதா என்ற எண்ணம் தோன்றும். நான்காவது நிலை, நான் எனது லட்சியத்தை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன், அதாவது அதர்மம் செய்தாலும் தவறில்லை என்ற எண்ணம் தோன்றும். நாம் குழப்பம் அடைய தேவையில்லை. ஏன் வேதம் நமது முடிவின் மீது நமக்கு உரிமை இல்லை என்கிறது என்ற காரணத்தை தெரிந்து கொண்டால் நம்முடைய குழப்பம் நீங்கிவிடும். முதலில் நாம் ஒரு முடிவை எதிர்பார்த்து வேலை செய்கிறோம். அதை அடைந்தவுடன்
ஆனந்தம் பெறுகின்றோம். பின்பு அடுத்த ஒரு இலக்கை நினைத்து வேலை செய்ய ஆரம்பிக்கின்றோம். எடுத்துக்காட்டு, நாம் ஒரு வீடு, கார் போன்ற ஒரு பொருளை வாங்க நினைக்கின்றோம். பின் அதை பெற்றவுடன் நமக்கு அடுத்த ஆசை வருகிறது. அதே போலத்தான் காதல், கல்யாணம், குழந்தைகள், பின்பு குழந்தைகளின் எதிர்காலம் என்று எண்ணம் நீண்டு கொண்டே செல்லும். இப்பொழுது நாம் எந்த அளவிற்கு ஒவ்வொரு முடிவை பெற உழைக்கின்றோமோ அந்த அளவிற்கு மட்டுமே முடிவை அடைந்த பின் ஆனந்தம் பெறுகின்றோம். எனவே நாம் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஒரு அளவு இருப்பது போலவே கிடைக்கக்கூடிய முடிவு, அதன் மூலம் பெறக்கூடிய இன்பத்திற்கும் ஒரு அளவு உண்டு என்பதால் நாம் நிரந்தர பேரின்பம் அடைய முடியாது. அடுத்து, நம் செயலின் முடிவு நம் கையில் இல்லை. கண்டிப்பாக வெற்றி பெறுவோமா என்று தெரியாததால் நமக்கு பயம், கவலை, கோபம், வேதனை, மன அழுத்தம் என அனைத்தும் நமக்கு தெரியாமலேயே வந்து சேர்ந்து விடுகின்றது. அடுத்து, நாம் செய்யக்கூடிய வேலை நல்லதோ கெட்டதோ, காலையில் நடைப்பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு கோயிலை தினமும் சுத்தம் செய்கிறோம், அல்லது நமது வேலை எதுவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து செய்வதால் அது நமக்கு ஒரு உள்ளுணர்வை உருவாக்கிவிடும். பின் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்படும் போது நமக்கு துக்கமும் கோபமும் வரும். அடுத்து, நாம் ஒரு முடிவை எதிர்பார்த்து அதிகப்படியான உழைப்பு செலுத்தும் போது ஏதோ ஒரு காரணத்தினால் நாம் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கவில்லை என்றால் நாம் பெறக்கூடிய துக்கம், அதிர்ச்சி, மனவேதனை, இழப்பு, மன அழுத்தம் என பல நம் வாழ்வையே அழித்துவிடும். அடுத்து, இதன் ரகசியம் என்னவென்றால், இந்த பதிவில் நான் மனம் மற்றும் புத்தி செயல்பாட்டிற்கு பல உதாரணம் சொல்லியிருந்தேன். அதாவது, முடிவை எதிர்பார்த்து தோன்றும் உணர்வுகள் மனதில் தோன்றுவதால், மனம் வேலை செய்யும் காரணத்தினால் நமது புத்தியை செயலில் முழுமையாக செலுத்த முடியாது. இதுபோன்று பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே வேத கருத்துக்களை நாம் ஆராய தேவையில்லை. நாம் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்தால் போதும், நமக்கு பேரானந்தம் தரும். எனவே நாம் செய்கின்ற வேலை மற்றும் அதனால் வரக்கூடிய முடிவை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் நாம் செயலில் முழுமையான புத்தியை கொண்டு ஈடுபட்டு நிச்சயம் வெற்றி பெற முடியும். இங்கே வேதம் தெளிவுபடுத்துவது என்னவென்றால், நமது உழைப்புக்கு ஏற்ற பலனை இயற்கை மற்றும் இறைவன் அருளால் நமக்கு வந்து சேரும் என்கிறது. எப்படி இயற்கையும் இறைவனும் எனக்கு சம்மந்தப்பட்டுள்ளனர் என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது என்பவர்களுக்கு எனது கேள்வி: நீங்கள்தான் உங்களது மூச்சை இழுத்து வெளியில் விட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள்தான் வயிற்றில் உணவை ஜீரணம் செய்கின்றீர்களா? இல்லை நீங்கள்தான் உடல் முழுவதும் இரத்தத்தை அனுப்பி கொண்டு இருக்கிறீர்களா என்று யோசித்தால் போதும், எவ்வாறு இறைவன் மற்றும் இயற்கை நமக்கு தொடர்புடையது என்பது எளிதில் நமக்கு புரியும். அடுத்து, கர்மயோகம் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால், நாம் மன தூய்மை அடைவதன் மூலம் நாம் நமது ஆத்மா மற்றும் இறைவனின் ஆத்மாவை உணரலாம். நமது முயற்சிகள் வீணாகாது. நமக்கு வரும் நேரெதிரான விளைவுகளை தடுக்கும். நாம் சிறிதளவு செய்தாலும் நமக்கு பெரிய அளவில் பயன் தரும். மேலும் விதியை மாற்ற கர்மயோகத்தை தவிர ஜாதகம், ஜோசியம், சாஸ்திரம், சம்பிரதாயம் என எதுவும் பயன் தராது. அடுத்து, நம்மை பற்றி பிறர் கூறும் ஆன்மீக விளக்கங்கள் உண்மையா பொய்யா என்பதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள், கெட்டவர்கள், உண்மையான துறவி, பொய்யான துறவி என அனைத்து ஆத்மாவையும் நம்மால் உணர முடியும். மேலும் இதுவரை நம் வாழ்வில் நடைபெற்ற இன்ப துன்ப நிகழ்வுகள் அனைத்துக்கும் நம்மால் காரணம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து, எது செய்தால் மிக சிறந்த கர்மயோகம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில், நாம் செய்கின்ற நல்ல செயலுக்கு உண்டான பலன் நமக்கு வந்து சேரும் என்பதை நாம் அறிய வேண்டும். எடுத்துக்காட்டு, ஒருவர் வழியில் தவறவிட்ட பொருளை நாம் பார்க்கின்றோம். பின்பு அது யாருடையது என விசாரித்து உரியவரிடம் சேர்க்கின்றோம். அதாவது, பொருளை நாம் சொந்தப்படுத்த நினைக்காமல் தர்மத்தோடு உரியவரிடம் சேர்க்கின்றோம். இதில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், நாம் இன்னொரு ஆத்மாவை ஆனந்தம் அடைய செய்துள்ளதால் அந்த செயலை செய்ததற்கு உண்டான பலன், நன்மை வந்து சேர்ந்துவிடும். இவ்வாறு நாம் எந்த செயலை செய்யும்போது மிகுந்த ஆனந்தம் மற்றும் பலன் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். இதை நன்றாக புரிந்து கொள்ள எடுத்துக்காட்டுடன் கூறுகின்றேன். நான் ஒரு விபத்தின் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறேன் என்று வைத்துக்கொள்ளலாம். அப்போது அங்குள்ள மருத்துவர் மிகுந்த திறமைசாலியாக இருப்பதால் எப்படியோ எனக்கு தீவிர சிகிச்சை அளித்து காப்பாற்றி விடுகிறார். இரண்டாவதாக, பல நாட்கள் நான் சோம்பேறியாக இருக்கின்றேன், எந்த வேலையும் செய்வதில்லை. என்னை பார்த்து வருத்தப்பட்ட ஒருவர் பல நாட்கள் எனக்கு உணவு அளிக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். மூன்றாவது, நான் ஒரு குருவிடம் பாடம் கற்று பேரின்பத்தை அடைந்து விடுகிறேன். என் எண்ணமெல்லாம் குருவே நிறைந்து இருக்கிறார். இப்பொழுது இந்த மூன்று நிலைகளில் உள்ளவர்களில் யார் கேட்டால் நான் என் உயிரை கொடுப்பேன் என்றால் நான் என் குருவுக்கே கொடுப்பேன். இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தானத்தில் சிறந்தது ஆத்ம ஞானத்தை வழங்குவதாகும். அதாவது, ஒருவன் மன அளவில்
அல்லது புத்தி அளவில் அல்லது உடம்பு அளவிலாவது ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும். சோம்பேறிகளை வேதம் ஏற்றுக்கொள்வதில்லை. முடியாதவர்களுக்கு உணவளிப்பது தவறில்லை. ஆனால் சோம்பேறிகளுக்கு உணவளிப்பது வீணானதே ஆகும். ஆத்ம ஞானத்தின் அவசியத்தை இன்னும் தெளிவாக நமக்கு புரிய வேண்டுமானால் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், என்ன காரணம் இருக்க முடியும் என நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். காரணம், பசி கொடுமையால் ஒருவன் தற்கொலை செய்து கொள்வானா என்றால் கிடையாது. ஆனால் ஆத்மா பற்றி ஞானம் இல்லாததால் துன்பம், மனவேதனை, மன அழுத்தம், கோபம் என பல காரணங்களால் தான் ஒருவன் தற்கொலை செய்கின்றான். எனவே கர்மயோகத்தில் சிறந்தது ஆத்ம ஞானத்தை வழங்குவதே ஆகும். இதுவரையில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கூறுங்கள். அறியாமையால் நம்பிக்கை எது, மூடநம்பிக்கை எது என்று தெரியாதவர்களுக்கு புரிய வையுங்கள். எடுத்துக்காட்டு, பசித்தவருக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிப்பதை கற்றுக் கொடுத்தலே சிறந்ததாகும். எனவே உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக ஞானத்தை அனைவரிடமும் பகிருங்கள். உங்களால் பல ஆத்மாக்கள் துன்பம், அறியாமை, பயம் போக்கி பேரின்பம் அடையட்டும். இப்போது மனித ஆத்மா எவ்வாறு செயல்படுகிறது, முக்தி அடைவது எப்படி என்பதை மனதளவில் அடையவில்லை என்றாலும் புத்தி அளவில் அதற்குரிய வழிகளை அறிந்து கொண்டோம். எனவே நாம் எந்த அளவிற்கு தெரிந்து கொண்டுள்ளோம் என்பதை அறிய நீங்கள் பார்க்கும் கேள்வி பதிலை படியுங்கள். எந்த கேள்வியில் சந்தேகம் வருகிறதோ அந்த பதிவை திரும்ப பாருங்கள். இல்லை இன்னும் தெளிவான விளக்கம் வேண்டுமென்றால் கமெண்டில் பதிவிடுங்கள். ஏனென்றால் புத்தி அளவில் நாம் தெளிவாகவில்லை என்றால் மனதளவில் ஆத்மாவை உணர முடியாது. இந்த பதிவு பார்த்த பின்பு முக்தி அடைவீர்கள் என்று நான் கூறியிருந்தேன். காரணம், ஒருவன் தன் மனதில் 6 எதிரி குணங்கள் இல்லாத ஒரு நல்லவன் கண்டிப்பாக கர்மயோகம் செய்வான். முடிவுரையில் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், நம் இந்து மதத்தில் ஆன்மீகம் என்றால் அது துறவிகளுக்கு மட்டும்தான் என எண்ணுகின்றோம். அது தவறு. காரணம், வேதம் நமக்கு வழிகாட்டக்கூடிய நிலையை 2 வார்த்தையில் சொல்லலாம். அது பற்று வைக்காதே பற்றுவை என்பதாகும். அதாவது உலகம் மீது பற்று வைக்காதே, கடவுள் மீது பற்றுவை என்பதாகும். எடுத்துக்காட்டு, நாம் இயற்கையை ரசிக்கின்றோம், பின் கடந்து செல்கின்றோம். ரசித்ததை சொந்தப்படுத்திக்க நினைப்பதில்லை. அதே நாம் ரசித்ததை என்னுடையது என உரிமையாக்கி கொள்ள நினைத்தால் பிரிவின் போது அந்த பற்று நமக்கு துன்பத்தை தருகிறது. அதே போல நாம் ஒரு ஆத்மா என்பதை மறந்து உடம்பை நான் என்று எண்ணி இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது பற்று கொண்ட காரணத்தினால் நாம் நிரந்தர இன்பத்தை அனுபவிப்பது இல்லை. எனவே ஒரு துறவியை விட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் நமக்குத்தான் இந்த வேத அறிவு கொண்டு எவ்வாறு பிரச்சனைகளை கையாள்வது, எவ்வாறு வாழ்வில் வெற்றி அடைவது மற்றும் எவ்வாறு நிரந்தர பேரின்ப நிலை அடைவது என்று தெரிந்து இன்பமான வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிரவும். மேலும் எங்கள் மாடர்ன் விவேகானந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்கள் ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.